செவரல் இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர்ஸ் வந்திருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங்கான ட்ரெய்லர் இது வரைக்கும் பார்க்கல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ரியலி ஹியூஜ். இன்ஃபேக்ட் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அதுக்கான மெடக்கடல் வந்து நீங்கள் எடுத்து தான் பண்ணுறீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பர்டிகுலர் படம் வந்து தனியாக நிற்குது. இதுக்கான ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ் இஃப் யூ கேன் ஜஸ்ட் ப்ரீஃப்லி டெல் அஸ். எஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து நிறையா இதே மாதிரி போலீஸ் ஸ்டோரி நிறையா பண்ணியிருக்கேன், இன்வெஸ்டிகேட்டிவும் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நீ கேட்கலாம். எஸ் சார். எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் டெக்ஸ்டர், யூனோ வாட் கான்ஃபிடன்ஸ் டெக்ஸ்டர்ஸ், அதாவது வெள்ளச்சட்டை போட்டிருப்பான், பார்க்க நல்ல மாதிரி இருப்பான், வந்து உட்காந்து பேசி உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. வெல் எஜுகேட்டடாக இருப்பான், வெல் கன்வர்சென்ட் இருப்பாங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அப்படி ஒரு கேஸ் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு 20 lakhs worth ஆஃப் ஜுவல்ஸு எடுத்து போயிட்டாங்க. ஓகே. பல தடவை கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி தேர் ஆல்சோ ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் அனேபிள் டு திங். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வந்து நான் கமிஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஐ டுக் அ கிரைம் இன்ஸ்பெக்டர் அலாங் வித் மீ. ஒரு கமிஷனர் வந்து கேவ். அப்போ நான் வந்து ஐ வாஸ் நாட் an actor. ஓகே. என் ஃப்ரெண்டுக்காக போனால் ரிலேட்டட் டு யூனோ ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரன்னு தெரியும். ஓகே. ஸோ தே நியூ ஹூ ஐ வாஸ். ஸோ போனால் ஐ டுக் அலாங், வி ஆர் ஜஸ்ட் ஹண்டிங். ஸோ வந்து ஒரு 15 days எங்கெல்லாம் இருப்பான். பிகாஸ் அந்த காப் நியூ அவனோட மூமெண்ட்டுக்கெல்லாம் இருக்கும்னு சொல்லி வி வெண்ட். இஸ் காட் அபவுட் 4 women. ஸோ ஹவ் வி ஸ்டார்டட் வாஸ் கோயிங் டு ஆல் த ஹவுசஸ் டு சர்ச். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தோம். பட் அதையும் வந்து அங்கே போய் சர்ச் பண்ண போகிற மாதிரியும் போகல. ஓகே. போனால் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கல்ல, உங்களை தேடி வந்துட்டுருக்கு போலீஸுன்னு. ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாக நான் வந்து தெரியாத முகனால் நான் போய் பேசுவேன். ஜென்ரலாக வந்து யார் என்னன்றது, பக்கத்து வீடு வந்து வாடகை இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேச சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஜஸ்ட் டாக்கிங். அப்புறம் ஒரு நாள் வந்து வல்சராத்துக்கிட்ட வந்து நைட்டு வந்து இப்போ இங்கே வருவாருன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், அங்கே வரவே மாட்டார் சார், எதுக்கு அங்கே போகிறோன்னு கேட்டார். என்னோட இன்ட்யூஷன் இன்னொன்று இங்கே இருக்கலாம் சார் அப்படின்னு. ஓகே. இட் வாஸ் நாட் ஈவன் த இன்ஸ்பெக்டர்ஸ் சாய்ஸ், இட் வாஸ் மை சாய்ஸ். ஓகே. இங்கே வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கே வந்து செந்தாமரை சார் வீட்டு பக்கத்தில் தான், அது வல்சராக தான் நினைக்கிறேன். அங்கே வந்து செந்தாமரை ஆக்டர். அப்போ யார் நீங்கன்னு கேட்டாங்கன்னா நைட்டு 1:30 மணிக்கு நின்றுட்டுருக்கோம். அப்போ டோல்டம் ஒரு கிரிமினல் தேடி வந்திருக்கோம் சார், ஸோ இன்ஸ்பெக்டர் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருங்க, காஃபி சாப்பிட்றீங்கன்னாரு. யூ ஒன்ட் பிலீவ், ஒரு 2 o'clock இருந்தோம், 2:30. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சொன்னார் போயிடலாம். இல்லை சார் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம்னு சொன்னேன். யூ ஒன்ட் பிலீவ், ஒரு 2:45 போல் ஒரு டாக்ஸி வருது. ஓகே. வந்து ஒரு ஃபேமிலி இறங்குறாங்க. பார்த்தா அவன் வி நாப்டு. வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து தென் ஹவ் வி வெண்ட் அபவுட் கலெக்டிங் த மணி ஃப்ரம் ஹிம். அதுக்கப்புறம் ஐ மெட் ஹிம் ஆஃப்டர் அபவுட் 1 or 2 years. என்ன சார் இப்போ எங்கே போய் யாரை ஏமாற்றிட்டு வரீங்கன்னு கேட்டேன். ஸோ தட் வாஸ் அவுட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்ட்ரா. பெருசாக தண்டனை வாங்கி கொடுக்கும், பட் இஸ் ரிட்டர்ன் த மணி. யூ ஹேவ் a flair for spotting this and naturally உங்களுக்கு அது வருது அப்படிங்கிறீங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ விட்டால் கூட போலீஸ் ஆஃபீஸர், எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகினாங்க. ஸோ மூவிஸில் வந்து 1 by 1 ஐ ஸ்டார்டட் ஆக்டிங் இன் திஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபெல்ட் விக்னேஷ் ராஜா ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ட்ரூ. அதாவது இஸ் காட் இன் டு த சைக்கி ஆஃப் த கில்லர். தட் இஸ் வாட் இம்ப்ரெஸ் மீ இன் திஸ் ஃபிலிம். ஏன்னா ரெகுலராக வந்து தடையாக இருக்கும், போலீஸ் டாக் வரும், அங்கே ஏதாச்சும் தடையாக இருக்கா, சிகரெட் பட் இருக்கா, ஏதோ அப்படி தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் நினைப்போம். பட் இங்கே வந்து இந்த கொலை எதுக்காக பண்ணியிருக்கான், ஏன் இப்படி பண்ணியிருக்கான், ஏன்னா கையை கட்டியிருக்கு, பேங்க்லலாம் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலில் கூட. அது ஏன் இந்த மாதிரி பண்ணான், எதனால் கையை கட்டினான், மர்டர் பண்ணியிருக்கலாமே, வயசோ அது வந்து அவன்கிட்ட சொல்லி தரும் போது கூட ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ ஐ கான்டாக்ட் எதுக்கு அவனுக்கு? ஸோ அவன் என்ன மாதிரி ஆளாக இருப்பான்? இன்ஃபேக்ட் வந்து நான் ட்ரெய்லரில் நீங்கள் அதை சொல்லும்போது வந்து ஐ வாஸ் கியூரியஸ் டு ஃபைண்ட் அவுட் வை. ஸோ அந்த மாதிரி ஹஸ் ரிசர்ச்ட் த சைக்கி ஆஃப் த கில்லர் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வாட்சிங் சம்படி. அது நல்லா மெனக்கட்டிருக்காரு டைரக்டர். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து இந்த மாதிரி ஆள் இப்படி தான் இருப்பான்ற ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் தி அதர் எவிடன்சஸ், தட் இஸ் வாட் யூஸ்ட் இன் திஸ் ஃபிலிம். The movie வந்து is called porthozhil and very appropriately titled also. அது இங்கிலீஷில் கீழே வந்து the art of war அப்படின்னு சொல்கிறாங்க சார். I think art of war. I think it's very true இல்லைங்களா? ஏன்னா cops and criminals வந்து நடுவில் இருக்கிறது வந்து literally nothing but war. Yeah. They are actually at war with each other. Only thing is the society doesn't see it. The kind of effort that the cops have to put into kind of nab criminals who have the advantage of surprise. ஏன்னா அடுத்த இடமும் அடுத்த குற்றமும் அவங்களுக்கு தெரியும், காப்ஸுக்கு தெரியாது. They still manage to outmaneuver them. அதனால I thought it would be interesting if இந்த மாதிரி வார்ஸை ஃபைட் பண்ற காப்ஸ் ரியல் லைஃப்ல எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் எம்ப்ளாய் பண்றாங்க, அது இந்த படத்துல இந்த ரெண்டு கேரக்டர் தான் சொல்லணும். அவன் நிறைய ரெண்டு பேருமே வந்து இட் will be great if you can help us as to உங்க கேரக்டர் வந்து
completely in contrast with that of Ashok Selvan's character. Both of you are police officers. இப்போ சொல்லப்படுற ஸ்ட்ராட்டஜி வந்து ரெண்டு கேரக்டர்ல எந்த கேரக்டர் இஸ் லைக்லி டு எம்ப்ளாய் அப்படிங்கிறது மட்டும் நீங்க ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அவே டூ மச் ஃப்ரம் தி ஃபிலிம் ஆல்சோ பிகாஸ் ஆடியன்சஸ் ஹேவ் டு because both of us got different view. அதான் so we are almost zeroing in. பட் அது வந்து somewhere some confusion வந்துருது. அப்போ அசோக் செல்வன் இஸ் ஏபிள் டு டெல் இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஐம் நாட் வெரி ஹாப்பி. தென் ஐ சி தட் இஸ் சம் பர்பஸ் அப்படின்னா நீ ஏதோ நீ சொன்னீங்களா அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவேன். ஸோ தட் மீன்ஸ் ஐ ஹவ் நவ் கிவன் இன் டு ஹிஸ் தாட் ப்ராசஸ். It's an accommodative process. But now I'm just trying to kind of pull out some points that Sun Tzu has said. For instance, Sun Tzu says that if you're weak, you appear to be strong to your enemy. You make yourself appear strong to your enemy. இந்த படத்துல இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்ல இந்த விஷயத்தை வந்து எம்ப்ளாய் பண்ற டெண்டன்சிஸ் எந்த கேரக்டருக்கு ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன்? லோகநாதன் கேரக்டர் தான். லோகநாதன் போலீஸ், யா தட்ஸ் மீ. யூ ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு டாமினண்ட்டாக இருக்கிறனால நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணனால ஐம் கான்ஃபிடென்ட் திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் டு கோன்றது வந்து இஸ் கான்ஃபிடன்ஸ் எக்ஸூபரண்ட் இஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் வி கேன் நேப் இட். பட் சம்வேர் அரவுண்ட் ஆன் த லைன் விச் லாட் ஆஃப் ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் அப்போ கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது தென் ஹீ ஸ்டெப்ஸ் இன், ஸோ விச் இஸ் அக்செப்டட் பை மீ அப்படின்றது நடந்தது. சார் இன் ரியல் லைஃப் சார் ஒரு criminal வந்து keeps tabs on the cops just as the cop keeps tabs on the criminals. How do you deceive or how do you mislead the criminal into thinking that you are not on his track? How do you appear to be weak when you are actually strong? How do you make that happen? If you can cite a couple of instances for this. Okay, I'll cite a few instances. In one case, there was one case of murder when I was SP Tutukurin. In Tutukurin North Police Station in that area. That's the coastal area like that. Adre, the lady in the kitchen, just in the kitchen itself, a dead body is found there. Okay. And there is a grill gate. Now you hear the story. The grill gate, the lady want to open the grill gate, it is locked from his side. தெரியாத ஆளே வந்தால் grill gate open பண்ண மாட்டாங்க. True. So now see, the first investigation was done by one young inspector. He took all in the investigation என்ன இருக்கும், any scene when we go, there is you would have seen in the book that when the youngsters come, they go by book, So in the book என்ன இருக்கா, first you see the scene, so observation method you prepare. What is the rough sketch you prepare? How did you what the thing is about. Now there are photos and all the thing, but this investigation process is led much before that. Okay. So they will say that okay, this is the room, there were chair, there was these things, there was the board and all the things. They will put rough sketch. Then observation method, they will narrate it whole thing how it was looking like. That is called observation method. Then they will seize some of the materials. What are all found? Anything foreign materials they call it, foreign material. Anything which is not belonging to this room, but it is. So the theory is that when the criminals when they come there, any outsider, either they will take some material with them or they will leave some material. Okay. That material is very useful. If you are getting some material, it's sure you will be able to find out who is the person. Great. It may be by smoke or some blood stains or some article like that. Anything you can do. So the photo also, photography is taken. When observation at that time, photo is also taken of the scene. 6 months case remain undetected. Okay. Locate பண்ண முடியல. After that a new inspector comes. அது our inspector transfer ஆயிட்டு இன்னொரு inspector வர, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சீசன் இன்ஸ்பெக்டர். அவர் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கார் திருப்பூரில், அனில் குமார். ஓகே. அவர் வந்து அவர்கிட்ட அந்த கேஸ் கொடுக்குறோம். அவர் என்ன அதில் ஃபோட்டோ பார்க்குறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, 6 மாதம் கழிச்சு என்ன இருக்கும், ஒன்றும் இல்லை, அவர் டெட் பாடி கிடையாது, சீன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபோட்டோ பார்க்குறாரு. ஜஸ்ட் ஃபோட்டோவில் என்ன பார்க்குறாரா, அந்த கிச்சனோட ஃபோட்டோ பார்த்து அதில் ஃபிஷ் இருக்கு, மீன் இருக்கு. ஓகே. ஸோ அவங்க எல்லா பண்ணி அந்த மீன் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், மீன் அங்கே டெய்லி அவங்க மீன் வந்து சாப்பிட்றாங்க அந்த மீன். சரி, அந்த மீன் யார் வந்து கொடுத்தாங்கன்னு கேட்டால், அந்த ஸோ அண்ட் ஸோ ஒரு மீன் ஃபிஷ் இது சேல் பண்ணுறதுக்கு அது பையன் இருக்கார், அவர் வந்து கொடுப்பாரு. தட் டே அந்த ஃபீன் யார் ப்ரீவியஸ் டே வந்தது, காலையில் வந்ததுன்னு கேட்டால், அந்த ஃபோட்டோவில் ஒரு மீன் தெரியுது, மீன் வந்து இருந்தது அந்த டைம்.
அதை வச்சுட்டு அந்த ஆனால் அந்த ஒரு அவங்க வீட்டுக்காரன் அவர் சொல்கிறார், அந்த பொண்ணு சித்த பொண்ணோட வீட்டுக்காரன் சொல்கிறாரு, இல்லை அந்த பையன் நல்ல பையன் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வர இப்போ கூட வராரு அந்த ஒன்று டாக்டரில். அந்த இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் இருந்தது. அந்த இந்த மீன் ஃபெலோ இந்த பொண்ணோட ஃபியூனரல் இருக்கும்போது கூட போயிருக்கான். இவங்க வீட்டுக்காரனுக்கு கூட போலீஸ் நிறைய தடவை வந்திருக்காங்க. இப்போ now you are telling that correctly matching that how they dodge the police, you know. They dodge not only police, they dodging the complainant also. All right. And கடைசியில் அவருக்கு கன்ஃபார்மாக என்ன, the fact is that lady will not in the morning time, daytime, she won't open the door unless some known person comes in. True. And fish is there, who brought the fish? He says I did not bring the fish. Then who brought the fish? அந்த ஃபோட்டோ வச்சுட்டு கடைசியில் போய் இவர் இன்டர்வேட் பண்ணிவிட்டு அண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் தான் மர்டர் பண்ணார். That's how case was detected like that. So this is how they're dodging these people going along. There was one more case in Tuticorin also. That was earlier when I was ASP. There we had seen in one case, அந்த யார் மர்டர் பண்ணார் குற்றவாளி, அவரே போயிட்டு அந்த அப்சர்வேஷன் பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்தார் கையெழுத்து இருக்கு, அது அந்த கையெழுத்து என்கொஸ்டில் கையெழுத்து போட வேண்டியிருக்கான். அதில் he signed one of the inquest கையெழுத்து போட்டிருக்கான். அவர் சாட்சி அவர் கையெழுத்து போட்டிருக்காங்க. They did not suspect him. So how did they find out, sir? See, that's the art of the seasoned person. So see, the first inspector, now you are this year the contrast about how the seasoned person and how the youngsters, the first person could not locate this case. Whereas the seasoned inspector, when he comes, immediately find out the photo, only photo வச்சிட்டு, சிம்பிள் ஃபோட்டோ வச்சுட்டு அதில் ஃபோட்டோவில் என்னென்ன இருக்குது எல்லா ஃபோட்டோவில் பார்த்தா அங்கே மீன் இருக்குது. அது மீன் எங்கேருந்து யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அங்கேருந்து ஃபோட்டோவில் இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு, தட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். Wonderful, sir. So that is how it is. So we'll move to the next point that Sun Tzu says, sir. Sun Tzu says that, in the midst of chaos there's also an opportunity. நீங்க இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? chaosலயும் you see an opportunity, which character sees it better and which character has employed it? A lot of twists and turns. அவ்வளோ டீப்பாக chaotic situations are there. அதில் we get misled also. That is what has happened. அது இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. So misleading happens because of the chaotic situation over there. We are on a trail. Fix பண்ணும்போது we are confused. Okay, but அதில் opportunity பார்த்து at any point அந்த opportunity we get all the things, almost we get it. Okay. அப்போ அந்த opportunity create பண்ணுறதுக்கு மெனக்கடுறோம் இல்லையா, நைட் அண்ட் டே ஒருத்தர் இவர் தான் இருக்கும்னு சொல்லி தேடும் போது somehow நீங்கள் சொன்ன மாதிரி whether he smelt us or not, அது தெரியாது. ஓகே, ஒருவேளை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் how we try to manipulate and nab him and again miss. So you create an opportunity. Yes. அப்படிங்கிறது ரெண்டு பேர்ல யார் பெட்டர் opportunities create பண்றாங்க? ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுல they mislead not only மர்டர் பிறகு இன்சிடென்ட் பிறகு குற்றம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மட்டும் இல்லை, டியூரிங் த குற்றம் கூட மிஸ்லீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். ஓகே, குற்றம் பிறகு நிறைய பேர் மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க. இது நான் ஏற்கனவே 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க வேணும் மிஸ்லீட் பண்ணுவாங்க. பட் டியூரிங் த கிரைம் ஹவு இட் ஹேப்பன், சஹாரன்பூர் ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடம் இருக்குது சஹாரன்பூர். அங்கே ஒரு எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, லைக் நமக்கு எங்கே எம்எல்ஏ இருந்தார், அந்த சிட்டிங் எம்எல்ஏ நைட் அவர் வீட்டில் போய் டக்காட்டி பண்ணுறார், பௌரியா கிரிமினல்ஸ். அந்த பண்ணிவிட்டு அந்த எம்எல்ஏ வீட்டில் இருந்து எம்எல்ஏட டிரைவர் பின்னால் இருந்து அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறான், யார் இதை குற்றவாளி உள்ளே வந்திருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் வராங்க. போலீஸ் ஒரு ஜீப்பில் ஒரு 5-6 பேர் போலீஸ் துப்பாக்கியோடு வராங்கல்ல, அங்கே வர்றாங்க. இவங்க எல்லாம் இப்போ பார்த்தா இல்லை சரவுண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ ப்ராப்ளம். உடனே இவங்க எல்லாம் பின்னாடி ஓடி போயிட்டாங்க, எல்லாம் ஜமான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, விட்டுட்டு போகல. ஒரே ஆள் மட்டும் இந்த சைடு இருந்தாங்க. என்ன சொல்கிறா, சார் அந்த மர்டர் பண்ண குற்றவாளிகள் இப்போ தான் இங்கே எஸ்கேப் பண்ணி போகிறாங்க, இங்கே வாங்க சார் இங்கே பண்ணலாம், அவரே குற்றவாளி, அவரே சொல்லி மிஸ்லீட் பண்ணிட்டாரு. ஸோ பண்ணிவிட்டு இவங்க அப்படியே எஸ்கேப் போயிட்டாரா. இவங்க நைட்டில் நல்லா டார்க்னாலும் இவரை ஓடி போயிட்டார். இந்த ஒரு சீனில் நடக்கும்போதே எப்படி மிஸ்லீட் பண்ணுறாங்க, திஸ் ஒன் எக்ஸாம்பிள். Wonderful, sir. I think that Bavaria case only got made into Dhiran Madhigaram only. Yeah, that is there, but this was not. This was one of the case which helped us in locating the Bavaria. This was one of the case when during the investigation we found out this. Fascinating, sir. Sorry, sir. Please continue. இதுல ரெண்டு பேர்ல who I think the seasoned cop நீங்க ப்ளே பண்ற உங்க கேரக்டர் தான் I think it creates more opportunities.
Ashok Selvan is more like a novice who looks by the rule book, who goes by the rule book. Not only by the rule book, the opportunities வந்து இதெல்லாம் இருக்குன்றத are you missing somethingன்றத கண்டுபிடிக்கலாம். Okay. So he is trying to say that we are missing something. So அந்த இது வந்து making me think, yes, I think we are missing somethingன்றதுக்கு two minds are better than one மாதிரி தான். Fair enough. I'm going to move into the sir. The next thing is basically what I asked initially, which I had in mind. When you are weak, you appear strong, and when you are strong, you appear weak. You make your enemies think the other way around. அப்படிங்கிறது வந்து is the thing. Serial killers பொறுத்த வரைக்கும் sir, I'll go to him and I'll come back to you. Serial killers பொறுத்த வரைக்கும் the challenge is completely different from other criminals. இல்லைங்களா sir? Is that not true? Because வந்து you can't spot, you know that he is going to commit a crime. You know he is fearless. You know that he is willing to take on the police. And also இன்னொரு fact என்னன்னா, you don't know when and where he's planned his next crime. So how is it, what strategies do you employ when it comes to, you know, handling a serial killer? How do you track them? See, the serial killer, first of all, serial killer is not easily available outside. It's not that we have to dodge him or we have to talk to him or he is dodging us, not like that. Serial killer either is in the jail or he is acquitted and he comes out. After that, this conduct will be different. He may not again indulge in the serial killer. Remains serial killer till he is arrested by police. Okay. Mostly, majority of the cases. ஒரு தடவை நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோன்னா, செக்யூர் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிட்டு கேஸஸ் எல்லாம் நம்ம செக்யூர் பண்ணி உள்ளே போட்டாச்சுன்னா, அதுக்கு பிறகு அவர் he is no more a serial killer. Fairness. Either will be convicted, even he may get hanging punishment. We have seen hanging punishments also, or life imprisonment, something. He will remain in the jail for a long time. Now, there is no question of that serial killer. He can, unless we know that he is a serial killer. நமக்கு தெரியாத he is a serial killer. அது வரைக்கும் அவர் சுற்றிட்டு இருப்பாங்க பாரு, நம்ம கூட வருவாங்க சம்பந்தம் மாதிரி ஒரு இருக்கலாம். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஆர் தேர் வேர் திஸ் கில்லர்ஸ் ஹவ் பீன் மூவிங் வித் த போலீஸ். ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறேன் திருப்பி, in the again this Bavaria case I will take it, because why I am telling this, there are so many other incidents also, but Bavaria killer, because they were serial killers in 24 murder case in Tamil Nadu itself, different incidents. அதில் we went to Roopwas police station in Rajasthan. Roopwas in Bharatpur district, one police station. அந்த police stationல நாங்கள் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த 2nd February 2005 அன்னைக்கு நாங்கள் ஆக்ரா சென்ட்ரல் பிரிசனில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் மேட்சிங் வித் லக்ஷ்மண் அதாஸ் அசோக் பௌரியா அவர்கிட்ட மேட்ச் ஆகுது. அவர் நேட்டிவ் என்ன அந்த ரூப்வாஸ் பக்கத்தில் ஒரு சந்தன்புரம் வில்லேஜ் அதுன்னு. ஸோ நாங்கள் ஆக்ரா உத்தரப்பிரதேசிலேருந்து ராஜஸ்தான் ரொம்ப கிட்ட, அடுத்த டிஸ்ட்ரிக் அது ராஜஸ்தான் போர்டர் டிஸ்ட்ரிக். அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டோம் இன்ஸ்பெக்டர்ட்டு, அந்த லக்ஷ்மண் உங்களுக்கு யார் தெரியுமா? எந்த லக்ஷ்மண்? நாங்கள் ஃபோட்டோ காட்டினோம். ஆமாம், அந்த டெல்லி வர ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே தான் இருக்காருங்க, இப்போ இருப்பார் அங்கே, எப்போ தான் வந்தார் டீ சாப்பிட்டு போகிறாங்க. நவ் யூ சே சீரியல் கில்லர் 24 மர்டர்ஸ் இன் தமிழ்நாடு மட்டும். கேரளாவில் எத்தனை கேஸ் இருக்கு? சாரி, கர்நாடகாவில் அட்லீஸ்ட் 5 கேசஸ் எங்கள்கிட்ட ரெக்கார்டில் இருக்குது. ஆந்திராவில் அட்லீஸ்ட் 3-4 கேசஸ் ரெக்கார்டில் இருக்குது. உத்தரப்பிரதேசில் ஏகப்பட்ட கேஸ், மத்திய பிரதேசத்தில் 100 கேஸஸ் வந்திருக்கோம். அவங்க அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷன் வராங்க போகிறாங்க, அவங்க ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கேஸில் சம்பவம் அவங்க பண்ணல, ஏன்னா நேட்டிவ்ஸ் அவர் ஜூரிடிக்ஷன் அங்கே செய்ய மாட்டார் ஒன்றுமே. மற்ற எல்லா இடத்துல பண்ணிட்டு அங்கே இருப்பார். ஸோ தட் இஸ் ஹவ் they will not be able to find. And once they came to see, there is one of the person from police station அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு லக்ஷ்மண் காணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு லக்ஷ்மண் செக்யூர் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் சி யூ கேன் எப்படி சொல்கிறது, அவங்க செக்யூர் ஆன பிறகு இது வரைக்கும் இப்போ உள்ளே தான் இருக்கார், புழல் ஜெயிலில் இருக்கார், இப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே, இப்போ வெளியே வர முடியாது. ஸோ தட் இஸ் ஹவ் தி சீரியல் கில்லர்ஸ் டில் தே ஆர் காட் ஃபார் தி சீரியல் கில்லிங், அந்த வரைக்கும் தே கேன் கீப் டாஜிங். ஓகே, they can become police informant, they can move with the police. I'm sorry sir, அந்த கொஸ்டின் எதுக்கு வந்ததுன்னா, அவர் ட்ரெய்லரில் வந்து his character utters a dialogue. He says நீங்கள் ஸ்மோக் பண்ணுற சிகரெட் வந்து எப்படி உங்களுக்கு அடிக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி killing, once you start killing it becomes addictive and he starts killing அப்படின்னு. So how do you actually differentiate from an ordinary murder into a serial killer பண்ண மாதிரி? அதே தான் இருக்கும். The pattern of killing will resemble. Okay, that is how we say it's a serial killer. இல்லாட்டி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தலையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான், ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு போயிட்டான்னு இல்லாமல் the pattern of killing remains the same. That is why you say it's a serial killer, basically. That is how we have seen everything and writing. So அப்படி வந்து ஒரே பேட்டர்னில் வந்து மர்டர் பண்ணுறாரு, இஸ் காட் சம்திங், ஒரு affinity to that kind of pattern.
Fair enough. And definitely that kind of pattern comes out of some psychological issue that she should have faced during young or during his adolescent age. stages. ஸோ அப்படி வந்து கேதர் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதை. Fair ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மர்டர் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறான்னா there is a reason. நான் சொல்லுங்க ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம்னு. தட் மீன் த கில்லர் வாண்ட்ஸ் டு see the victim die in front of his eyes. He actually takes pleasure in pain. Pleasure in pain. அதனால அவன் ஏன் அந்த pleasure in pain, why does he hate women, why is he not killing men, இந்த டிஃபரன்சியேஷன்லாம் வந்த பிறகு you start fixing somebody. Sir, this is something which I wanted to ask you, sir. Fascinated by this character that you played, so அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. In the particular character play பண்றதுக்கு what was most difficult, what was the biggest challenge as far as playing this character was concerned? சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது. getting into the character first, அது ரொம்ப முக்கியம். And the personality in me. பேசிக்காக அவுட்லுக் இட் செல்ஃப் இஸ் a tough looking guyன்றது இருக்குது. அது படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் எனக்குள்ள ஒரு ரிஜிடிட்டி இன் த கேரக்டர் விச் விக்னேஷ் told me. ஒரு ஹார்டன்ட் அண்ட் நாட் வெரி ஃப்ரெண்ட்லி டைப் ஆஃப் காய். அது வந்து ஒரு ஆட்டிடியூட் இல்லை, பட் இஸ் ஜஸ்ட் நாட் டூ ஃப்ரெண்ட்லி வித் எனிபடி. ஏன்னா பீப்புள் கம்மிங் த ஜஸ்ட் வருவாங்க, போலீஸில் சேருவாங்க, வந்து எதுக்கு சேர்றானே தெரியாமல் சேர்த்துட்டு ஏதோ போலீஸ் ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப்னு வராங்க போகிறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு வராங்களா, சும்மா வராங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்கரேஜிங் கை இஸ். ஓகே, இதுக்கெல்லாம் வந்தீங்களா அட்டண்டன்ஸ் தானே வேணும் போட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் அவருக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் when he finds somebody who is matching, இந்த மாதிரி ஒரு transformation was, so that is how the character was depicted and I went on with the flow of the director's thoughts. Fair enough. Sir, I wanted to ask one question based on what Sarath sir just said. இப்போ நீங்கள் சொன்னது தான், ஒரு சீனியர் ஆஃபீஸர் மென்டரிங் அ யங்கர் கை ஃப்ரம் த அகாடமி. யூஸ்வலி வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் நடுவில் தெர் இஸ் அ சர்டன் எலிமெண்ட் ஆஃப் டிஸ்கார்ட் இல்லைங்களா? இவங்க லாங் சர்வீஸ் போட்டதுக்கப்புறமா அவங்க ஒரே ஒரு பரீட்சை எழுதி மேலே போயிட்டாங்க, கீழே அதுக்கப்புறம் வந்து தேர் மேட் டு சர்வ் அப்படின்னும் பொழுது தெர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கம்மிங் இன். இஸ் தட் ட்ரூ? டஸ் இட் எக்ஸிஸ்ட் இன் த போலீஸ் ஃபோர்ஸ்? இஸ் தட் ஹவு இட் இஸ்? See, there is a different levels of recruitment. There is a constable recruitment. There is sub-inspector recruitment. After that in Tamil Nadu, next is DSP, direct category, DSP recruitment, then IPS recruitment. Now, so everybody when they are recruited, they know well that what they are up to, which level they go. Okay. So the constable when they are recruited, they generally they become inspector, they retire generally. Some retire as sub-inspector also. சப்-இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட் ஆனால் நிறைய பேர் எஸ்பி லெவல் வரைக்கும் போகிறாங்க. சில பேர் ஏஜ் அவங்க ஃபேவரபிள் இல்லை, இல்லாட்டி சர்வீஸில் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடிஷ்னல் எஸ்பி ஒரு டிஎஸ்பி வரைக்கும் கூட போயிடும். அந்த மாதிரி இது மாதிரி டிஎஸ்பி இருக்காங்க, அவங்க ஐஜி வரைக்கும் போகிறாங்க. அடிஷ்னல் டிஜி நிறைய பேர் அடிஷ்னல் டிஜி கூட ஆகிடுறாங்க. ஏடிஜி. ஓகே, ஏடிஜி செகண்ட் ஹையஸ்ட் ரேங்க் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். But IPS ஆனால் அவங்க generally when age is favorable they go up to DG rank. All the IPS generally is 2 years, 3 years, some are 4-5 years அவங்க age favorable than return. So there is no conflict because everybody knows that எனக்கு seniority எதாக இருக்கும் அந்த வரைக்கும் பண்ணணும். But only thing that when the DSPs they have some 7-8 years, 10 years அவங்க SPRக்கு முன்னாடி 8-9 or 10 years சர்வீஸ் இருக்கும். யங் ஐபிஎஸ் டைரக்ட் ஐபிஎஸ் வராங்க, அவர் வந்தவொடனே ஏஎஸ்பி 2 years பண்ணவொடனே எஸ்பி ஆகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வருது. டிஎஸ்பிஸ் அது இதில் இதில் ப்ரொமோஷனில் வராங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி தே வில் பி மோர் பாலிஷ்ட் பர்சன்ஸ். ஓகே, அதில் டவுட் இல்லை. பட் ஸோ திஸ் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் இருக்கும். But one thing I wanted to supplement, you were talking about that, that it's a different this thing, that the mentality of the criminal, said is that he sees the suffering of the pain of the dying person. I will tell you one real example. It happened in Rajasthan. There was one person by name Sankaria, Kanpati Mar Sankaria. Okay. Kanpati, this portion is called Kanpati. Okay. In Hindi. Okay. Kanpati. So Kanpati Mar, Kanpati adikiradhu Sankaria. His name is Sankaria. That killed. Okay. Our mele 32 murder cases, 32 cases. அவர் கங்காநகர் ராஜஸ்தான் பஞ்சாப் பார்டரில் அது பிஃபோர் நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அவர் நைட்டில் ஒரு சில வழியை படுத்துட்ருப்பாங்க, வீட்டிலேருந்து வழியை படுத்துருப்பாங்க. அவர் அப்படியே ஒரு ஹெம்மர் எடுத்துகிட்டு போகிறான், அங்கே அடிப்பான். அங்கே அடித்து சரியான அடியானா அவரை ஒரு நாளாக ஒரு அப்படியே கற்றுட்டு அவர் செத்து போகிறாரா. யார் பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. 32 மர்டர்ஸ் ஆன பிறகு தான் அவர் சங்கரியா செக்யூர் பண்ணியிருக்காரு.
ஸோ அவன்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு போய் அந்த சீரியல் இது மாதிரி கில்லிங் பண்ணுறீங்க, ஒரே அமோ எங்கே அடிக்கிறாங்க செத்து போகிறாங்க. அந்த அவர் சொல்கிறார், நான் அப்படி அடி கொடுக்கும்போது அவங்க கத்துறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. இதுதான் சார் சொன்னார், சரத்குமார் சார் சொன்னாங்க, கரெக்டு. சைக்காலஜி ஆஃப் தி கிரிமினல் ஆல்சோ. ஸோ அந்த ஒரு சைக்காலஜி, தட்ஸ் ஆல். லேட்டர் ஆன் ஹி வாஸ் ஹேங் டு டெத். அவர் ஹேங்கிங் ஆகும்போது அவர்கிட்ட கேட்டார், லாஸ்ட் உங்கள் விஷ் என்னான்னு கேட்டார். ஸோ என்னுடைய லாஸ்ட் விஷ் என்ன, இனிமேல் திருப்பி ஒரு சங்கரியா இந்த ஒரு உலகத்தில் திருப்பி வரக்கூடாது. Actually, he was hanged to death. That was the punishment. On that note, sir, I think we'll complete this interview. Yes. Thank you so much for a lovely interview. We are eager to watch the film. In fact, we're so excited about the film. We are glad that Sarath Kumar sir has acted as a seasoned cop, and I would like to see. He looks the part. In fact, he's lived the part, and now we are waiting to watch the film. A lot of experience in that. Thank you so much for both. Thank you so much. Thank you. Hi, Vignesh. As a director. Done.